ஆன்லைனில் பார்த்து கொண்டிருக்கிறவங்களையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். நான் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 14-15 வசனங்கள். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 14-15 வசனங்கள். நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள் கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளுமாய் இருக்கும்படிக்கு எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமலும் தர்க்கிப்பில்லாமலும் செய்யுங்கள். உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள். நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவில் என்ன செய்வார்? அற்புதங்களை செய்வார். ஆண்டவர் அற்புதங்களை அவர் செய்கிறவர். எப்போது செய்வார் என்றால் நம்முடைய வாழ்க்கையை நம்ம சரிப்படுத்த வேண்டும், பரிசுத்தப்படுத்த வேண்டும். நம்முடைய வாழ்க்கையை நம்ம தூய்மைப்படுத்த வேண்டும். நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தமாய் இருக்கும் பொழுது ஆண்டவர், நான் கடந்த வாரத்தில் நான் சொன்னேன், நம்ம நினைக்கிறதையே அவர் செய்வார். சிந்தை தூய்மையாக இருந்தால் சிந்தையில் வர்றதான நம்முடைய விருப்பங்களையும் கூட கர்த்தர் நம்ம நினைக்கிறதையே அவர் செய்வார். நம்முடைய கை சுத்தமாக இருந்தால் நம்ம கையிட்டு செய்கிற காரியங்களை கர்த்தர் என்ன செய்வார்? அவர் வாய்க்க செய்வார் என்று சொன்னேன். வாய் சுத்தமாக இருந்தால் வாயில் சொல்கிற ஒரு வார்த்தையும் அந்த அதிகாரம் உள்ளதாக இருக்கும். பிசாசு பயப்படுவான், ஜனங்களும் பயப்படுவார்கள், பிள்ளைகள் கீழ்ப்படிவாங்க, வார்த்தையின் வல்லமை உண்டாயிருக்கும். இந்த வாயின் வார்த்தையினாலே சிருஷ்டிப்பு உண்டாகும். காரியங்களை கர்த்தர் இந்த வாயின் வார்த்தையின் மூலமாக அவர் என்ன செய்வார்? அற்புதங்களை அவர் செய்யத்தக்கதாக நம்முடைய நாவை அவர் பயன்படுத்துவார். அவ்விதமாக நம்முடைய வாழ்க்கையில் நம்ம பரிசுத்தம் உண்டாகும் பொழுது கர்த்தருடைய வல்லமை நம்மிலிருந்து எப்படி புறப்படும், எப்படி நம்மை ஆண்டவர் பயன்படுத்துகிறார் என்பதை பற்றி பார்த்தோம். கர்த்தர் நம்மை பயன்படுத்த வேண்டும் என்றால் நம்ம பரிசுத்தம் அடைய வேண்டும். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. ஒரு பாத்திரம் பரிசுத்தமாய் தூய்மையாக இருந்தால் தான் அது ராஜாவுடைய வீட்டில் அது முக்கியமான இடத்துல அது வைக்கப்படும். ஒரு பாத்திரம் நல்ல சுத்தமாக இருந்தால் தான் நல்ல டைனிங் டேபிளில் அதை வைத்து என்ன செய்ய முடியும் என்று சொன்னால், பிரபுக்கள் பலவிதமான பெரிய பெரிய ஆட்கள் அவர்களுக்கு உணவு கொடுக்கிற சமயத்தில் அந்த விதமாக அங்கே அது வைக்கப்படும். பாத்திரம் என்ன செய்ய வேண்டும்? சுத்தமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? பாத்திரம் சுத்தமாக இல்லைன்னா அதை பயன்படுத்த மாட்டார்கள். ஓட்டையாக இருக்குது, ஒடுங்கி போயிருக்கிறது அப்படின்னு சொன்னால் அதை அப்படிப்பட்டதான இடங்களில் கொண்டு வந்து பயன்படுத்த முடியவே முடியாது. அழுக்காக இருக்கிறது அப்படி என்றால், அது சுத்தமாக இல்லை, கரை பிடித்திருக்கிறது என்று சொன்னால் அந்த பாத்திரத்தை என்ன செய்ய முடியாது? பயன்படுத்த முடியாது. ஆகவே தான் வேதத்தில் நீங்கள் தீமோத்தேயுவின் புஸ்தகத்தில் அல்லவா, சுத்தமாக்கப்பட்ட பாத்திரம் கனத்துக்குரிய பாத்திரமாய் இருந்தால் அது நம்ம உபயோகப்படுத்த முடியும் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே எழுதியிருக்கிறதை நீங்கள் தீமோத்தேயுவில் என்ன செய்ய முடியும்? வாசிக்க முடியும். அந்த வசனத்தை எடுத்தால் நீங்கள் வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரத்தில் 20வது வசனத்தில் சொல்லியிருக்கிறது. 20-21 சொல்லும் பொழுது ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்து கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரமாயிருப்பான் அப்படின்னு சொல்லும்போது, ஆகையினால நீ என்ன செய்ய வேண்டும்? நீ பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு விலகி ஓடி சுத்த இருதயத்தோடே கர்த்தரை தொழுது கொள்வதுடனே நீதியும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நாடு என்று சொல்லி கீழே சொல்லப்பட்டிருக்கிறதை நம்ம என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. ஆகவே ஆண்டவர் நம்மை பயன்படுத்த வேண்டும் என்று சொன்னால், கர்த்தர் நம்மை பயன்படுத்த வேண்டும் என்று சொன்னால், ஆவிக்குரிய ஜீவியத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால்,
ஓடக்கூடிய இடத்துக்கு வரணும். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்த அல்லேலூயா. அதாவது பரிசுத்தம் அடைகிறவர்கள் அப்படின்னு சொல்கிற சமயத்தில் ஆவிக்குரிய ஜீவியத்தில் அவர்கள் ஒரு அடுத்த நிலையை அடைகிறவர்கள், அடுத்த நிலையை அடைகிறவர்கள் என்று சொல்லலாம். கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. அது மட்டும் இல்லை, தேவனுடைய வசனத்தை நம்ம கேட்ட பிறகு தேவனுடைய வசனத்தை நம்ம கேட்கணும். ஆவிக்குரிய ஜீவியத்திலே, பரிசுத்த ஜீவியத்திலே நம்ம வளர்ச்சி அடைய வேண்டும் என்றால், பரிசுத்த ஜீவியத்தில் வளர்ச்சி அடைவதற்கு வசனம் மிக மிக முக்கியமானது. வசனம்தான் நம்ம என்ன செய்யும்? பரிசுத்தப்படுத்தும். இப்போ வசனம் நம்மை பரிசுத்தப்படுத்தும். வசனம் எப்போ பரிசுத்தப்படுத்தும்? வசனத்தை நம்ம மேலோட்டமாக கடமைக்காக வாசிக்கிறதுனால அது பரிசுத்தப்படுத்தாது. வசனத்தை நான் பிரசங்கம் பண்ணுவதனால அது என்னை பரிசுத்தப்படுத்தாது. வசனத்தை நான் தியானித்து என்ன செய்ய வேண்டும்? இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் இரவும் பகலுமாக தியானம் இருக்கும். நேரத்துக்கு நைட்டில் எத்தனை மணி நேரம் தூங்குறேன்னு எனக்கு தெரியாது. ராத்திரி படுக்கைக்கு போனால் தூக்கம் வந்ததான்னா வந்ததா வரலையா அப்படின்னு எனக்கே தெரியல. கடைசியில் விளிம்பி காலையில் வந்து இங்கே நிற்கிறேன். ஏன் அப்படின்னு சொல்கிற சமயத்தில் மனதில் வசனங்கள் ஓடிக்கொண்டே இருக்கும். காலையில் இன்றைக்கி பேச வேண்டியதான காரியங்கள் அவற்றை குறித்ததான சிந்தனைகள் ஓடிக்கொண்டே இருக்கும். வசனத்தை பற்றி தியானம் ஓடிக்கொண்டே இருக்கிற. இரவில் படுத்தாலும் ஓடும். அதான் இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் அப்படின்னு சொல்லப்பட்ட அப்படிப்பட்ட ஊழியக்காரனை கர்த்தர் எடுத்து பயன்படுத்துவார். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துமா. அப்படிப்பட்ட ஊழியக்காரன் அவன் நீர்க்கால் உரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்கிற ஊழியம் எல்லாம் வாய்க்கும். கர்த்தரை மகிமைப்படுத்தும். அல்லேலூயா. கரங்களா சேர்த்து ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. அந்த மாதிரி தேவனுடைய வார்த்தையை கற்பம் தரிக்க வேண்டும். கர்த்தரை மகிமைப்படுத்துமா. கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கற்பம் தரித்து அதை முழுமையாக்கி அதை பெற்றெடுக்கிற ஒரு அனுபவத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அது ஊழியக்காரர்களுக்கு மாத்திரமல்ல, உங்களுக்கும் பொருந்தும். கர்த்தர் உங்களை பயன்படுத்துவது எப்படி என்றால், வசனத்தை மற்ற மக்களுக்கு போதிப்பதன் மூலமாக பிள்ளைகளுக்கு போதிக்க வேண்டியது உண்டு. நீங்கள் ஒரு சீஷராக மாறி மற்றவங்களுக்கு உபதேசம் பண்ண வேண்டும். விசுவாசிகள் மற்றும் உபதேசிக்கிறவர்களாய் மாற வேண்டும். கர்த்தர் உங்களை எடுத்து பயன்படுத்த வேண்டும் என்றால், ஏன் உங்களால் பயன்பட முடியவில்லை? ஏன் பயன்பட முடியவில்லை? வேதத்தை ஒழுங்காக வாசிக்கிறது இல்லை, ஜெபிக்கிறது இல்லை, வேதத்தை நீங்கள் கற்பம் தரிக்கிறது இல்லை. ஒரு இடத்தை பேசணுன்னா என்னத்தை பேசுகிற தெரியாது அப்படின்னு சொல்லுவீங்க. உங்களுக்குள்ளால விஷயங்கள் இருக்குன்னா நீங்கள் எங்கே என்ன செய்வீங்கன்னா, ஒரு வீட்டில் போனால் அங்கே நீங்கள் ஆலோசனை சொல்ல முடியும். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். வேத வசனத்தின் அடிப்படையிலே ஆலோசனை சொல்ல முடியும். தேவனுடைய வசனத்தின் அடிப்படையிலே உங்கள் வாயின் வார்த்தை தீர்க்க தரிசனமாக வரும். கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா. உங்களுடைய இருதயத்திலே வசனம் இருக்கும் என்று சொன்னால், பிசாசை பார்த்து போ என்று சொன்னால் பிசாசு என்ன செய்யும்? அது நடுங்கி ஓடும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அதனால தேவனுடைய வசனம் நம்முடைய இருதயத்துக்குள்ளே அது என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், அது உண்டாகி அது என்ன செய்ய வேண்டும்? அது உருவாகி அது வளர்ந்து ஜீவன் உள்ளதாய் மாற வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அது முழுமையான ஜீவன் உள்ளதாக மாற வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஜீவனுள்ள வசனம். அது மட்டும் அல்ல, இந்த வசனத்தை நம்ம கை கொண்டு ஜீவிக்க வேண்டும் என்று சொன்னால், வசனத்தை வாசிக்கிறோம் கேட்கிறது மட்டும் அல்ல, வசனத்தை நம்ம மிகவும் அழகாக பிரசங்கம் பண்ணிவிடலாம். ஆனால் வசனம் மட்டும் போதாது. இந்த வசனத்தை கை கொள்வதற்கு நமக்கு சக்தி வேண்டும், வல்லமை வேண்டும். அந்த வல்லமை பரிசுத்த ஆவியின் மூலமாக கிடைக்கிறது. கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா. பரிசுத்த ஆவியின் மூலமாகத்தான் நமக்கு வல்லமை கிடைக்கிறது. பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையை இன்றைக்கு நாம் அநேகர் என்ன செய்யவில்லை? தேடவில்லை. பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை நாம் இன்றைக்கு அநேகர் என்ன செய்யவில்லை? நம்ம பெருசாக எதிர்பார்க்கவில்லை. வசனம் இருந்தால் போதும், பிரசங்கம் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி. ஆகவே என்னவென்று சொன்னால், தேவனுடைய வசனத்தை கேட்கிறதான நாம், தேவனுடைய வசனத்தை சபையில் பிரசங்கம் பண்ண கேட்கிறதான நாம், அந்த பிரசங்க முடிவில் பரிசுத்த ஆவியின் நிறைவையும் பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா. பிரசங்கம் பண்ணி முடியும் பொழுதே இல்லை, பிரசங்கம் கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே ஆவியில் நிரம்பணும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா.
அது மாத்திரமல்ல, ஏற்கனவே பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டவர்கள் அந்த ஆவியின் அபிஷேகத்தை நீங்கள் புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறாதவர்கள் அபிஷேகத்தை நம்ம பெறணும். நம்ம பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று நம்ம ஆவியில் நிரம்பும் பொழுது பல பாஷைகளை கர்த்தர் ஒருவேளை கொடுப்பார். பரிசுத்தாவில் நிரம்புள்ள ஆவியின நிறைந்த அந்நிய பாஷைகளை ஆண்டவர் கொடுப்பார். உண்மை அவர் கொடுக்குற அந்த அந்நிய பாஷையை நம்ம பேசணும். யாராவது சொல்லி தந்து பேசக்கூடாது, பக்கத்தை காப்பி அடித்து பேசக்கூடாது. ஆவியானவரே அபிஷேகம் கேட்கும் பொழுது அவர் உங்களுடைய நாவில் நவமான பாஷைகளை தருவார். அந்த அந்த அடையாளத்தோடு நீங்கள் அந்த அபிஷேகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறங்களா? சேர்த்து கர்த்தர் மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. யாருக்கு அந்த அபிஷேகத்தை கொடுப்பார்? நீங்கள் மனம் திரும்பி பாவ மன்னிப்பு கண்டு ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்தாவின் வரத்தை என்ன செய்வீர்கள்? பெறுவீர்கள். அப்போ ரட்சிக்கப்படும் பொழுதே பரிசுத்தாவின் அபிஷேகம் கிடைக்காம போகாது. சிலருக்கெல்லாம் அப்படி கிடைக்கும். யாருக்கெல்லாம் அதாவது ஞானஸ்நானம் பெறுறதுக்கு முன்பதாகவே சிலருக்கு அபிஷேகம் கிடைக்குது, ரட்சிக்கப்பட்ட அன்றைக்கு அபிஷேகம் கிடைக்குதுன்னா பெரும்பாலும் அவர்கள் ஊழியக்காரங்களாக மாறுவாங்கன்னு சொல்லப்படுகிறது. ரட்சிக்கப்பட்ட அன்னைக்கே ஒரு அபிஷேகம் பெறான்னா ஆண்டவர் ஊழியத்துக்கு பயன்படுத்தக்கூடும் என்று சொல்லுகிறார்கள். நான் அப்படி ரட்சிக்கப்பட்ட அன்னைக்கு அபிஷேகம் பெற்றேன். கரங்களை வைத்து கர்த்தர் மகிமைப்படுத்துவோமா? அதனால ஞானஸ்நானம் தேவனுடைய ஆலோசனைக்கு கீழ்ப்படிய வேண்டும். கீழ்ப்படிகளுக்கு தந்திருக்கிற பரிசுத்த ஆவி. ஆகவே ஞானஸ்நானம் எடுக்கணும். இன்னைக்கு நிறைய பேர் ஞானஸ்நானம் எடுக்கிறது இல்லை. இன்றைக்கு 15 பேர் ஞானஸ்நானத்துக்கு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கணக்கு சொன்னார்கள். கொடுப்பதுக்கெல்லாம் சரி ஆயத்தமானால் நேற்றைக்கு சாயங்காலம் சொல்கிறாங்க 2 பேர் ரெடியாக இருக்காங்க, மீதி உள்ளவங்களெல்லாம் அவங்க என்ன ஆச்சுன்னு தெரியல, அவங்க அடுத்த மாதம் பார்த்துக்கலாம்னாங்களாம். அடுத்த மாதத்துக்குள்ள இன்றைக்கு மரணம் வந்தால் என்ன பண்ணுவேன்? ஆகவே ஞானஸ்நானம் அப்படிங்கிறது தெரிந்தும் எடுக்காமல் இருந்தால் அதனால கேடு உண்டாகும் என்று வசனம் சொல்கிறது. கேடு உண்டாகும். ஆக நம்முடைய ஞானஸ்நானம் என்பது மனுஷ ஆலோசனை அல்ல. ஞானஸ்நானம் என்பது சபையில் சேர்க்கறதுக்கு இல்லை. இங்கே வேற சேர்க்கணும்னா ஞானஸ்நானம், வேறொரு சபைக்கு போனால் அங்கே ஞானம் கிடையாது. ஒரே ஞானஸ்நானம், அது கர்த்தரோடு உடன்படிக்கை பண்ணுவதற்காக. கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. நீங்கள் கிறிஸ்துவுக்குள் ஆவதற்காக, கிறிஸ்துவுக்குள் நம்மை ஆக்குவதுதான் ஞான ஸ்நானமாக இருக்கிறது. அதை குறித்து ரோமர் நிருபத்தில் நீங்கள் வாசிக்கிற சமயத்தில் 6ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறீர்கள். 6:3 படிக்கும் பொழுது கிறிஸ்து இயேசுவுக்கு உள் ஆக ஞான ஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆக்குகிறது. நம்ம ஞான ஸ்நானம் எடுப்பது என்பது கிறிஸ்துவுக்குள் நம்ம வருவதற்கு, கிறிஸ்துவுக்குள்ளாலே நம்ம ஆவதற்காக ஞானஸ்நானம் எடுக்கப்படுகிறது. கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. கிறிஸ்து இயேசுவுக்குள் நீங்கள் இருந்தால், கிறிஸ்து இயேசுவுக்குள் இருந்தால் ஒருவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான். பழையவர்களெல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. கிறிஸ்துவுக்குள், ஆண்டவருக்குள்ளாலே இருக்க வேண்டும், கிறிஸ்துவுக்குள் இருக்க வேண்டும். அப்போ கிறிஸ்துவுக்குள் நாம் வரும் பொழுது நாம் ஒரு புது சிருஷ்டியாக என்ன செய்கிறோம்? மாறுகிறோம். வாழ்க்கையில் நடக்கிறதான அற்புதத்தில் பெரிய அற்புதம் என்னன்னா, நம்ம ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஒரு நியூ கிரியேஷனாக மாட்டோம், புதிய சிருஷ்டியாய் கர்த்தர் நம்ம என்ன செய்கிறார்? மாற்றுகிறார். பழையவர்களெல்லாம் ஒளிந்து போயின, பழைய பழக்க வழக்கம், கெட்ட செய்கைகளும் கெட்ட சிந்தைகளும் இதெல்லாமே மாறி போகும் என்று சொல்லியிருக்கிறது. அப்படின்னு அர்த்தம் என்னவென்றால் பரிசுத்த வாழ்க்கை துவங்குகிறது என்று அர்த்தம். கரங்களை வைத்து கர்த்தர் மகிமைப்படுத்துவோம். பரிசுத்த வாழ்க்கையினுடைய ஒரு துவக்கம் கிறிஸ்துவுக்குள் வரும் பொழுது நமக்கு ஆரம்பம் ஆகிறது. இன்னும் கிறிஸ்துவுக்குள் வருகிற அந்த அனுபவத்தை நீங்கள் எபேசியர் நிருபம் 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிற சமயத்தில், எபேசியர் நிருபம் 1ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனத்தில் நீங்கள் வாசிக்கிறீர்கள், அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் உட்காருதல் அப்படிங்கிறது தான் ஆவிக்குரிய ஜீவித்தில் உள்ளதான ஒரு முதல் அனுபவம். இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் பீயிங் இன் கிரைஸ்ட். அதாவது உட்காருதல், நம்ம அமர்ந்திருத்தல். அமர்ந்திருந்து நானே தேவன் என்ன செய்யுங்கள்? கற்றுக்கொள்ளுங்கள். அப்போ ஆரம்பத்தில் ஒரு நபர் ரட்சிக்கப்பட்ட உடனேயே நான் ஊழியத்துக்கு போகிறேன்னு ஓடக்கூடாது. உடனே நான் ஊழியத்துக்கு போகிறேன், நான் போய் பிசாசெல்லாம் துரத்த போகிறேன் அப்படின்னு சொல்லி உடனே ஓடி போகக்கூடாது.
சரி, அப்போஸ்தலனாகிய பவுல் அப்படி செஞ்சார் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. இல்லை, 14 வருடம் என்ன செய்தான்? போய் இருந்து தன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டான் என்று கலாத்தியர் 1 நம்ம படிக்கிறோம். ஆகவே பெரிய 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 ப்ரிப்பரேஷன் தேவை. இந்த ஊழியத்தில் நில நிற்கணும்னா ப்ரிப்பரேஷன் நிறைய தேவை. நம்ம அதிகமாக வளர வேண்டும், பக்குவம் அடைய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அமர்ந்திருந்து நானே தேவன் என்ன செய்யுங்கள், கற்றுக்கொள்ளுங்கள், கிறிஸ்துவுக்குள்ளான மனுஷனை நான் அறிவேன் அப்படின்னு சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னை குறித்து சொல்லுகிறதை பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள்ளான மனிதன். நீங்கள் சொல்ல முடியுமா, நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன் என்று சொல்ல முடியுமா? கிறிஸ்துவுக்குள் எத்தனை பேர் இருக்கிறீங்க? கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அடையாளம் என்ன? அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான். ஆமென், அல்லேலூயா. பழையகளெல்லாம் ஒழிந்து போயின என்று சொல்லி இருக்கிறது. ஆகவே நம்ம வாழ்க்கையில் பல காரியங்கள், பழையவைகள் அப்படி என்னென்ன இருக்கிறது அதெல்லாம் நம்ம விட்டு என்ன செய்யணும்? ஒழிந்து போக வேண்டியது அவசியமான காரியங்கள். கைகளை வைத்து ஆண்டு கேளுங்க, ஆண்டவரே என்னை ஒரு புது சிருஷ்டியாக மாற்றுவீராக. பழையதெல்லாம் ஒழியணும் அப்பா, பழையதெல்லாம் ஒழியணும் என்று சொல்லி தேவ சமூகத்தில் கேளுங்க. பழைய ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் ஒழியணும். கை வச்சு சொல்லுங்க, பழைய ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் ஒழியணும் ஆண்டவரே. பழைய வெத்தில பாக்கு போடுற பழக்கம் ஒழியணும், சாராயம் குடிக்கிற பழக்கம் ஒழியணும், அந்த பழக்க வழக்கங்கள் எல்லாம் ஒழியணும், கெட்ட வார்த்தை பேசுறது ஒழியணும் ஆண்டவரே. அப்படி பழைய விதமான அந்த ஸ்டைல் எல்லாம் மாறணும். சினிமாவுக்கு போகிற அந்த பழைய வாழ்க்கை ஒழிய வேண்டும் என்று சொல்லி இந்த பழையவைகள் ஏற்கனவே நம்முடைய வாழ்க்கையிலே பின்பற்றி வந்ததான பழைய வாழ்க்கை, அல்லேலூயா, அந்த பழைய வாழ்க்கை அது போனோம். இப்போ சினிமா தியேட்டருக்கு போகிறதுக்கு பதிலாக நம்ம தேவனுடைய சபைக்கு வருவது புதிய வாழ்க்கை. பழையவர்கள் ஒழிந்தன, புதியன புகுந்தன. என்னது? சினிமா தியேட்டருக்கு போனது இல்லை, இப்போ ஆண்டவருடைய சபைக்கு வருகிறோம். இதுக்கு முன்னாலே நம்முடைய வாழ்க்கையில் இருந்ததான பல காரியங்கள் போய் இப்போ புதிய அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்திருக்கிறது? வந்திருக்கிறது. பழைய நண்பர்கள் இப்பொழுது இல்லை, நமக்கு புதிய நண்பர்கள் கிடைத்திருக்கிறார்கள். சபையில் உள்ளவங்க, ஜெபிக்கிறவனை, வேதம் வாசிக்கிறவனை, தாகமுள்ளவன், வாஞ்சி உள்ளவனை, அப்படிப்பட்ட ஆட்களை நம்ம சேர்த்து கொள்கிறோம். சேர்த்து கொண்டு அவங்களோட ஒரு குரூப்பு சேர்ந்து என்னன்னா நம்ம ஊழியம் செய்கிறோம், ஜெபம் பண்ணுகிறோம். அதுதான் பழையவர்கள் ஒழிந்தன எல்லாம் புதிதாயின. கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. அந்த அனுபவங்கள் நமக்கு உண்டாக வேண்டும். ஆகவே கிறிஸ்துவுக்குள் இருந்தால் ஒருவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவர்களெல்லாம் ஒழிந்து எல்லாம் புதிதாயின என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதுதான் அடையாளமாக இருக்கிறது. இன்னும் கிறிஸ்துவுக்குள் அப்படிங்கிறதை குறித்து நீங்கள் எபேசிய நிருபம், ரோமன் நிருபம் இப்படிப்பட்ட புத்தகங்களிலே அப்போஸ்தலனாகிய பவுல் அதை நிறைய இடத்துல எழுதியிருப்பார். கிறிஸ்துவுக்குள், இன் கிரைஸ்ட், ஆங்கிலத்தில் இன் கிரைஸ்ட். அப்போ இன் கிரைஸ்ட்ங்கிறது ஒரு மாபெரும் சத்தியம். இன் கிரைஸ்ட்ங்கிறது ஒரு மாபெரும் சத்தியம். கிறிஸ்துவுக்குள் ஆகிற அனுபவம், கிறிஸ்துவுக்குள் ஆகிற அனுபவம், கிறிஸ்துவுக்குள் ஆகிற அனுபவம். யோவான் நிருபத்தில் நீங்கள் 14:5 அதிகாரத்தில் வாசித்து பாருங்கள். நானே மெய்யான திராட்சை செடி, ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுதியான கனிகளை கொடுப்பான். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அதன் கிறிஸ்துவுக்குள் நம்ம நிலைத்து இருக்க வேண்டும், உட்கார வேண்டும் என்கிறது நிலைத்து இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நம்ம உட்கார்ந்து நம்ம அவரிடத்தில் இருந்து நம்ம கற்றுக்கொள்ளுகிற காரியங்கள், அவருடைய அந்த அன்பை ருசிக்கிற அனுபவங்கள், அவருடைய அந்த ஜீவனை நாம் அடைகிற அனுபவங்கள், அவர் நிலைத்து இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. எத்தனை பேர் நிலைத்து இருக்க வேண்டும் என்று விரும்புகிறீங்க? கிறிஸ்துவில் நிலைத்து இருக்க வேண்டும், நிலைத்து இருக்க வேண்டும். நிலைத்திருக்கிற அனுபவத்தை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமன் நிருபத்திலே சொல்லும் பொழுது, கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ வியாகுலமோ எதுவும் என்னை பிரிக்க முடியாதென்று நிச்சயித்திருக்கிறேன் என்று சொல்லுகிறத பார்க்கிறோம். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. எபேசிய நிருபத்தில் நீங்கள் வாசிக்கிறதான சமயத்தில் 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறீர்கள், 17ஆம் வசனம். விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாய் இருக்கவும் நீங்கள் அன்பிலே வேரூன்றுதல். ஆண்டவருடைய அந்த அன்பில் என்ன செய்யணும்?
வேறு ஊன்ற வேண்டும். அவருடைய அன்பிலே நாம் என்ன செய்யணும்? வேறு ஊன்ற வேண்டியது அவசியமாக இருக்கிறது. கிறிஸ்துவின் அன்பிலே வேறு ஊன்றவில்லை என்றால் நம்ம நிலைத்திருக்கவே முடியாது. ஓ இயேசு உமது அன்பு எத்தனை பெரியது! ஆண்டவருடைய நன்மைகளை எத்தனை பேர் பெற்றிருக்கிறீங்க? ஆண்டவருடைய நன்மைகளை எத்தனை பேர் பெற்றுட்டு இருக்கிறீங்க? அதை நம்ம நினைச்சோம்னா அன்பு வந்துடும். ரைசலாடலையா, எனக்காக ஜீவன் கொடுத்தார், எனக்காக ஜீவன் கொடுத்தார். அவருடைய அன்பை குறித்து நம்ம பார்க்கிறதான சமயத்தில் வேதத்தில் நீங்கள் அவருடைய அன்பை பற்றி பார்க்கும் பொழுது, தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவா உலகத்தை அன்பு கூர்ந்தார். யோவான் 3:16 சொல்லப்பட்டு, he gave his only begotten son அப்படின்னு சொன்ன அந்த செல்ஃப்லெஸ் லவ், சுயநலமே இல்லாத அன்பு அப்படின்னா இயேசுவின் பிதா, நம்முடைய தேவனுடைய அன்பு. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. தேவன் நம்ம நேசித்ததுக்கு பிறகு அவர் நேசிக்கல, அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தார். நம்ம எல்லாருமே எப்படின்னா, முதல்ல யாராவது நம்மக்கிட்ட பேசினா தான் நம்ம போய் பேசுவோம், அப்படித்தானா? முதல்ல யாராவது நம்மகிட்ட நெருங்கி வரணும், அப்போ தான் நம்ம போவோம். ஆனால் நம்ம ஆண்டவர் நம்ம நேசிப்பதற்கு எந்த தகுதியும் இல்லை, ஆனாலும் அவர் முந்தி நம்மை தேடி வந்து நம்ம நேசித்து நம்ம தெரிந்து கொண்டு நம்ம பாவத்தையெல்லாம் மன்னிச்சு நம்ம இந்த சபையில் கொண்டு வந்து வச்சிருக்கிற நம்முடைய பேரை ஜீவ புஸ்தகம் எழுதினாரே. எத்தனை பேருக்கு அந்த சிலாக்கியத்தை கொடுக்கல? உனக்கும் உங்களுக்கும் எங்களுக்கும் எனக்கும் தந்தார் இல்லையா? அதுக்கு நம்ம ஏதாவது செஞ்சோமா? சித்தப்பா பெரியப்பா இன்னும் எத்தனையோ பேர் அந்த 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 அவரை தெரிந்து கொள்ளவில்லை, அந்த ரட்சிப்பை பெறலை. ஆனால் நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்தார் அல்லவா? நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்தாரு, நம்முடைய நோய்களெல்லாம் குணமாக்கினாரு. அப்போ அவருடைய அன்பு எவ்வளவு பெரியது! பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, he gave his only begotten son, அவருடைய ஒரே பேரான குமாரனை நமக்கு தந்து விட்டார். அப்படின்ற செல்ஃப்லெஸ் லவ், தனக்கென்று ஒன்றையுமே வைத்துக் கொள்ளவே இல்லை, அவருக்கு இருந்ததெல்லாம் கொடுத்தார்ன்றது அர்த்தம். தனக்கு இருந்ததில் மேன்மையானது ஒரே பேரான குமாரனை. இப்போ ஒரு சுயநலமே இல்லாதவர் அப்படின்னா எல்லாமே. எத்தனை பேர் நீங்கள் வசனத்தை கவனிக்கிறீங்க? இப்போ சில ஆட்கள் இப்போ பாருங்கள், நம்ம என்ன பண்ணுறோம்னா, பிள்ளைகளுக்காக நம்ம நேசிக்கிறோம் நேசிக்கிறோம். என்ன அன்பு! எப்படிப்பட்ட அன்பு! செல்ஃப்லெஸ் லவ். நம்ம பற்றி யோசிக்க மாட்டோம். அம்மா பாருங்கள், வீட்டிலெல்லாம் சமைச்சு வச்சுட்டு தனக்கு இல்லைன்னாலும் பிள்ளைங்களுக்கு கொடுத்துட்டு பட்னி கொடுப்பாங்க பாருங்கள். அது அம்மாவுடைய அன்பு. அந்த அன்பை விட பெரிய அன்பு இயேசுவின் அன்பு, நம்முடைய தேவனுடைய அன்பு. கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. என் பையன் சாப்பிடணும், என் பிள்ளை சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி. நான் ஒரு இடத்துல ஒரு கதையை கேட்டேன். என்னன்னா, ஒரு பையன் ஒரு பொண்ணை காதலிச்சானா, ரொம்ப அன்பு, 2 பேரும். அப்படி காதலித்த போது அவன் சொன்னான், நீ உண்மையாக என்ன நேசிக்கிறதுன்னா நீ என்ன செய்யணும்னா அவன் அம்மாவுடைய இருதயத்தை எடுத்துக்கொண்டு எனக்கு கொடுக்கணும்னு கேட்டானா. அப்போது இவன் சரின்னு சொல்லிட்டான். இதுவரை அவன் எதுவுமே நோ சொன்னதில்லை. ஆகவே அவளுடைய அன்புக்காக இவன் தாயுடைய இருதயத்தையும் கொடுக்கறதுக்கு அவன் ரெடி ஆகிட்டான். போய் அவளை பிளந்து அந்த இருதயத்தை எடுத்து கொண்டு வந்து ஓடோடி வரும் பொழுது வழியில் ஒரு கல் கிடந்துச்சு. அதில் கால் தட்டுப்பட்டு கால் இடறி கீழே விழுந்தான். கீழே விழுந்தான் அந்த இருதயமும் என்னத்தில் ஒரு சத்தம் வந்துதான். என்னன்னா, மகனே பார்த்து போப்பா அப்படின்னு சொல்லிச்சுதான். பாருங்க, இதுதான் அம்மாவுடைய அன்பு. மகன் துரோகம் பண்ணாலும் மகள் துரோகம் பண்ணாலும் அவங்களுக்கு ஒரு தீமை வரக்கூடாதுன்னு நினைக்கிற அன்பு தான் அம்மாவுடைய அன்பு. அதே போல் அப்பாவுக்கும் அன்பு உண்டு. கரங்களை வைத்து கர்த்தரை அது அப்பாவுடைய அன்பு. அது இன்னொரு விதத்தில் அது என்ன செய்யும்? அது வெளிப்படும். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துமா? ஹல்லேலூயா. என் பிள்ளைக்குன்னு சேர்த்து வைக்கணும் உழைச்சி நரம்பா போனாலும்
என் பிள்ளைக்கு என் பேர பிள்ளைக்குன்னு சேர்த்து வைக்கிறாங்க பாருங்க, அது அப்பாவுடைய அன்பு. நம்முடைய ஆண்டவர் இயேசு, நம்முடைய தேவனாகிய கர்த்தர், அவர் எல்லாத்தையும் பரலோகத்தில் சேர்த்து 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 வச்சிருக்கார். உங்களுக்கு கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாக என்னிடத்திலும் விசுவாசமாக உங்களுக்கு நான் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணும்படி போயிருக்கிறேன் அப்படின்னு சொல்றார். பரலோகத்தில் உண்டாயிருக்கிற இந்த சுதந்திரம் கிறிஸ்துவுக்குள் நாம் வர வேண்டும் என்றால் நம்முடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும். அதைத்தான் நீங்கள், அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் கிறிஸ்துவுக்குள் ஆட்கள் வர வேண்டும் என்பதற்காக, கொண்டு வருவதற்காக அவன் செய்த காரியம் என்ன? he prayed for the people to bring into Christ. கிறிஸ்துவுக்குள் ஜனங்களை கொண்டு வருவதற்காக அவன் ஜெபித்த ஜெபம். அதை குறித்து நீங்கள் வாசிக்கும் பொழுது எபேசியர் 1ஆம் அதிகாரத்தில் எபேசியர் 1:16 படிக்கிறீர்கள். இடைவிடாமல் உங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி என் ஜெபங்களில் உங்களை நினைத்து நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியும் உங்களுக்கு தந்தள்ள வேண்டும் என்றும், தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை என்னதென்றும், பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் என்னதென்றும் எல்லாத்தையும் பார்க்கும்படி மனக்கங்களை திறக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். பரிசுத்தவான் தமக்கு உண்டாயிருக்கிற என்னது? சுதந்திரத்தினுடைய மகிமையின். இப்போ அந்த சுதந்திரம் யாருக்காக வச்சிருக்காரு? நம்ம மனக்கண்களை திறந்தா அதை பார்க்குற சமயத்தில் நம்ம என்ன செய்வோம்? தேவனுடைய அன்பை நம்ம உணர்வோம். ஓ, இதெல்லாம் எனக்கு வைத்திருக்கிறாரே, இதெல்லாம் பரலோகத்தில் கர்த்தர் எனக்கு ஒரு மகா பெரிய சுதந்திரத்தை வைத்திருக்கிறார். எதற்காக எனக்கு வச்சிருக்கார்? அதுக்காக தான் அவருடைய குமாரன் இந்த உலகத்துக்கு அனுப்பி ஜீவன் கொடுக்கும்படி செய்தார். ஆகவே அவருடைய அந்த அன்பு, அது அப்பா அன்பு, சுதந்திரத்தை தர்றதுக்காக. ஆமென், ஹல்லேலூயா. கரங்காசியத்துக்கு திருமயப்படுத்துவோமா? ஆகவே ஒருவனை கிறிஸ்துவுக்குள் கொண்டு வருவதற்கு மனக்கண்கள் பிரகாசமாவதற்காக நம்ம ஜெபிக்க வேண்டும். மகன் ரட்சிக்கப்படல, புருஷன் ரட்சிக்கப்படவில்லை, அப்பா ரட்சிக்கப்படலை, அம்மா ரட்சிக்கப்படலை, சொந்தக்காரன் ரட்சிக்கப்படலைன்னு அவங்க பேரை சொல்லி இடைவிடாமல் நம்ம என்ன செய்யணுமா? அவன் கண்களை திறக்கணுமே. கண்கள் குருடாக்கப்பட்டிருக்கிறது, ஆண்டவரே உம்முடைய அன்பை உணரும்படியாக அவளுக்கு கண்களை திறக்க வேண்டும் என்று சொல்லி நம்ம போராடி ஜெபிப்போம் என்று சொன்னால் நிச்சயமாகவே கர்த்தருடைய கண்களை திறப்பார். அவர்களுக்கு வசனத்தை சொல்லும் பொழுது அவர்கள் கிறிஸ்துவுக்குள்ளே வருவார்கள். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். இப்போ நீங்கள் எபேசியர் நிருபத்தில் 1ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று அவர் அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் ஒருவன் வந்தால் கிறிஸ்துவுக்குள் நமக்கு என்ன இருக்கிறது என்றால் சகல ஆசீர்வாதமும் இருக்கிறது. when we abide in Christ, நாம் கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருந்தால் சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென், ஹல்லேலூயா. இப்போ நம்முடைய அந்த அனுபவத்தை கர்த்தர் என்ன செய்கிறார் என்றால், நாம் அதை அனுபவிக்க கிறிஸ்துவுக்குள் அந்த உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதம் நம்ம என்ன செய்திருக்கிறார்? உன்னதங்களிலே அவர் சகல ஆசீர்வாதத்தை நம்ம என்ன செய்திருக்கிறார்? ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்போ உன்னதமான ஆசீர்வாதம், உன்னதங்களில் உள்ள ஆசீர்வாதம், உயர்ந்த ஆசீர்வாதம், இந்த மேன்மையான ஆசீர்வாதம், ஆவிக்குரிய ஆசீர்வாதம், இந்த ஆசீர்வாதங்களை நம்ம என்ன செய்யணும்? அனுபவிக்க வேண்டும். அதுக்கு என்ன செய்யணும்? கிறிஸ்துவுக்குள் என்ன செய்யணும்? உட்காரணும். பிரைஸ் தி லார்ட். உட்கார்றோமா? உட்கார்ந்துருக்கிறோமா? கிறிஸ்துவுக்குள்ளால நான் இனி உட்கார்ந்து இருக்கணும்னு நினைக்கணும். இதில் நீங்கள் வாசிக்கிற சமயத்தில் இந்த எபேசு நிருபத்தில் பாடம் என்னவென்றால், 1ஆம் அதிகாரத்தில் படிக்கிறதான பாடம் என்னன்னா, 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரத்திலையும் கூட சேர்த்து அப்போஸ்தலனாகிய பவுல் கிறிஸ்துவுக்குள் வரும்போது இது ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதம் என்று சொல்லி இருக்கிறது. சகல ஆசீர்வாதம் என்றால் இந்த சகல ஆசீர்வாதம் என்ன?
உன்னதங்களிலே அது எல்லாத்தையும் அவர் என்ன செய்யிட்டாருன்னா நமக்காக அவர் நம்ம பேருக்கு அது அவர் தீர்மானம் பண்ணி வைத்து விட்டார். ஆமென், அல்லேலூயா. உன்னதங்களிலே அவர் எல்லார்ட்டும் சொல்லி வைத்து விட்டார். தூதர்களுக்கு கூட சொல்லிட்டார், தூதர்களுக்கும் கூட சொல்லிட்டார். எல்லா ஆசீர்வாதம், என்னென்ன ஆசீர்வாதங்கள் அப்படின்னு எல்லாம் யாருக்கு? என் பிள்ளைங்களுக்கு கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி, என் பிள்ளைகளுக்காக என் பிள்ளைகளுக்காக என் பிள்ளைகளுக்காக இந்த ஆசீர்வாதம் இந்த ஆசீர்வாதம் இந்த ஆசீர்வாதம் அப்படின்னு எல்லாம் எங்களுக்கு இல்லையா? உங்களுக்கெல்லாம் கிடையாதுப்பா. அப்போ தூதர்களுக்கு கொடுக்காத ஆசீர்வாதத்தை கர்த்தர் மனுக்குலத்துக்கு கொடுக்கிறார். மனுஷர்களுக்கு கர்த்தர், மனுஷர்கள் அவருக்குள்ளாகிற மனுஷர்களுக்கு அவருக்குள் எல்லாரையும் அவர் காண்கிறார். ஆனால் அவருக்குள் அவர் நமக்கு அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் அவர் என்ன செய்ய வைத்திருக்கிறார். ஆனால் நம்ம என்ன செய்யணும்? அதை சுதந்திரித்து கொள்வதற்காக நாம் அவருக்குள் வர வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அவருக்குள் அவருக்குள் நிலைத்திருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. சத்தமாண்டவர் மகிமைப்படுத்துவோம். இப்போ நீங்கள் இந்த ஆசீர்வாதங்கள் இந்த 1-2 அதிகாரங்களில் சொல்லப்பட்டிருக்கிறதை கவனித்து பாருங்கள். என்னத்தின ஆசீர்வாதம் அப்படிங்கிறத நம்ம வாசித்து அதை நம்ம தெரிந்து கொள்ள ஆரம்பித்தால் நமக்கு இன்றைக்கு ஒரு நாள் முழுசும் அதுக்கு நேரம் இருந்தாலும் பத்தாது. இருந்தாலும் வேகமாக சிலதை நான் சொல்ல போகிறேன். நீங்கள் முதலாவது எபேசியர் 1:6 வாசித்து பாருங்க. எபேசியர் 1:6. தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்ம இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன்குறித்திருக்கிறார். அப்போ அப்படின்னா நம்ம அவருடைய சுவிகார புத்திரர் என்றால் அவர் நமக்கு யாரு? அவர் நமக்கு யாரு? அப்பா. அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதான புத்திர சுவிகார உரிமை ரோமரில் வாசிக்கிறோம் இல்லையா? நம்ம அனாதைகள் அல்லவே அல்ல, ஆதரவற்றவள் அல்லவே அல்ல. நம்மை விசாரிக்கிற ஒரு அப்பா இருக்கிறார். அல்லேலூயா. தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் கர்த்தர் நம்ம கைவிடவே மாட்டார். என் அப்பா போயிட்டாங்க, என் அம்மா போயிட்டாங்க, என் பிள்ளைங்க என்ன கவனிப்பாங்கன்னு நினச்சேன். என் பிள்ளைங்க அப்பா அம்மா இருக்க மாட்டாங்க, அப்புறம் கல்யாணமாகி அதுக்கப்புறம் புருஷன் கவனிப்பான்னு இருக்கிறோம். அப்படி இல்லைன்னா பிள்ளைங்க கவனிப்பாங்கன்னு நம்பிக்கை வைக்கிறோம். ஆனால் ஒன்றுமே நம்ம அவங்க எல்லாத்தையும் நம்ப முடியாது. ஆனால் நம்பிக்கைக்குரிய ஒரு தகப்பன், நித்திய தகப்பன் நமக்கு இருக்கிறார். நித்திய தகப்பன் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தமாக கரங்களால் சித்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஆகவே அந்த சகல ஆசீர்வாதத்துக்கு ஒரு ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? நமக்கு ஒரு பரம தகப்பன், நம்ம அவருடைய பிள்ளைகளாக சிலாக்கியம், நம்முடைய பிள்ளைகளாக இருக்கிற சிலாக்கியம், அவர் நமக்கு அப்பாவாக இருக்கிற இந்த ஒரு பெரிய உரிமையை கற்று தந்திருக்கிறார். அவரை ஏற்றுக்கொண்ட அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாக அவளுக்கு என்ன கொடுத்தார்? அதிகாரம் கொடுத்தார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஒரு பிச்சைக்கார வீட்டில் பிறந்த பிள்ளைய ஒரு ராஜா தத்தெடுத்து கொண்டு போய் அங்கே சொல்கிறார். யாரை கேட்டால் இவங்க யாருப்பா அப்படின்னு கேட்டால், இப்போ நல்ல ட்ரெஸ் எல்லாம் போட்டு அவனுக்கு சாப்பாடெல்லாம் கொடுத்து தட்டில் கொடுத்து அவன் வச்சுருக்காரு. ஆனாலும் திடீர்னு அந்த கலர்லாம் மாறாது. குப்பையில் கிடந்து வந்தவன் இல்லையா, அதனால் கலரெல்லாம் மாறாது. மெலிஞ்சு தான் இருப்பான், ஒரு மாதிரி தான் இருப்பான். பல்லு நீண்டிருக்கும், ஒரு மாதிரி தான் இருக்கும். ராஜா கிட்ட கேட்குற, இவன் யார், இந்த பையன் யார், ஒரு மாதிரி இருக்க, இவன் யார், இது ஏன் பையன் அப்படின்னு ஒரு ராஜா சொல்லுவாருன்னா அந்த அவனுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நீங்கள் உங்கள் யாரோ வீட்டுக்கு போனீங்கன்னா நீங்கள் நல்ல வெள்ளையும் சொல்லையுமா ஓனாக தான் என்ன செய்யுமா, என் சொந்தக்காரன்னு சொல்லுவாங்க, மாமான்னு சொல்லுவான், மச்சான்னு சொல்லுவான், என் அம்மான்னு சொல்லுவான். பிள்ளைங்க கூட என்ன செய்ய மாட்டாங்கன்னா நம்ம அவங்களுக்கு ஏட்டாக்கில் இல்லைன்னா அங்கெல்லாம் வர வேண்டாம், அங்கே வந்தால் உனக்கு இங்கிலீஷ் தெரியாது அப்படி இப்படின்னு சொல்லி ஓரம் கட்டிடுவாங்க. ஆனால் நம்முடைய ஆண்டவர் அப்படிப்பட்டவர் அல்லவே அல்ல. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சொந்த பிள்ளையாக நம்ம அவர் அன்பு பாராட்டுறாரே, அதுதான் ஆவிக்குரிய உன்னதமான ஆசீர்வாதம். சத்தமாக கர்த்தரை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. அடுத்ததாக நீங்கள் எபேசியர் நிருபத்தில் வாசிக்கும் பொழுது 2ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலேயே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. 2வது என்ன ஆசீர்வாதம் தெரியுமா? பாவ மன்னிப்பாகிய மீட்பு.
பாவ மன்னிப்பாகிய மீன் forgiveness of sins. ஆண்டவர் நம்முடைய பாவங்கள் எல்லாத்தையும் மன்னித்து விட்டார். அவர் மன்னித்து விட்டார். எப்படி மன்னித்தார் தெரியுமா? அதாவது மேற்கு கிழக்கு எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் நம்முடைய பாவத்தை விலக்கி விட்டாராம். இனி நினைக்கவே மாட்டேன் என்று சொல்லுகிறார். சத்தமாண்டவர் மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. பாவம் மன்னிக்கப்பட்டதுனால நமக்கு என்னன்னா ஒரு நிச்சயம் என்ன அப்படின்னா, என் பாவமெல்லாம் மன்னிக்கப்பட்டு விட்டது என்று அந்த உள்ளுக்குள்ளால் அந்த உணர்வு இருக்கு பாருங்க. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டதால் நமக்கு குற்ற உணர்வு என்பது இல்லவே இல்லை. குற்ற மனசாட்சியோடு நாம் பரலோகத்துக்கு போக முடியாது. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் அவர் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து நோய்களை எல்லாம் குணமாக்கி பிராணனை அழிவுக்கு விலக்கி. அப்புறம் எனக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அவர் மேற்கு கிழக்குக்கும் அவ்வளவு தூரமாய் பாவத்தை விலக்க முடியும் அவ்வளவு விலக்கினார். சமுத்திரத்தின் ஆழத்தில் அவைகளை போட்டு விட்டார். இனி அவர் நினைக்கவே மாட்டார். சாத்தான் ஞாபகப்படுத்துவான், பிசாசு ஞாபகப்படுத்துவான், தெரியாதா அப்படின்னு சொல்லுவான். ஆனால் நான் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்ம என்ன செய்கிறது? சுத்திகரிக்கிறதுங்கிற அந்த வசனத்தை நம்ம சொல்லும் பொழுது, வசனத்தை சொல்லி நம்ம சாத்தானை மேற்கொள்ள முடியும். நம்முடைய குற்றமன சாட்சி பாவ மன்னிப்பு ஆகிய மீட்பு கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். மூன்றாவது என்ன தெரியுமா? ஒன்று யோவானில் நம்ம வாசிக்கிற சமயத்தில் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது 1 யோவான் 3:2 வாசித்து பாருங்க. பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று ஒப்பாக இருப்போம். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்தாலோ. அவருடைய நேச்சர், he gives his nature, his character, அவருடைய சுபாவம், தன்மைகள். அப்பா அவர் பெற்றெடுக்காத பிள்ளையா இருந்தா கூட இப்போ கூடவே இருந்து கூடவே இருந்துன்னு சொல்லும்போது யார் ஞாபகம் வருது தெரியுமா? யோசுவா ஞாபகம் வருது. அவன் ஆசரிப்பு கூடாரத்திலேயே பிரியாமல் இருந்தானா. அதே போல கெட்டகுமாரன் ஓடி போனான். ஆனால் அதே வேளை மூத்த குமாரன் என்ன செய்தான்? அப்பாவோடு கூட இருந்தபடினால் அப்பா சொன்னார், எனக்குள்ளதெல்லாம் உன்னுடையதாக இருக்கிறது. கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்தாலோ. இப்போ பிரியாதிருந்த ஆசரிப்பு கூட பிரியாமல் இருந்தா. அப்படி இருக்கும் பொழுது தேவனுடைய தன்மை, பிதாவுடைய தன்மை, இந்த லீடர்ஷிப் குவாலிட்டி மோசையோடு இருந்ததுனால மோசையுடைய தன்மை அப்படியே அந்த யோசுவாவுக்கு கிடைத்தது. அது போல நம்ம ஆண்டவரோடு கூட இருந்தோன்னா, இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தை தியானமாக இருந்தோன்னு சொன்னால், ஆலயத்தில் அதிகமாக இருந்தோன்னு சொன்னால், கர்த்தரோடு கூட இருந்தோன்னு சொன்னால், அவருடைய சுபாவம் நமக்குள்ளே நிறைய வந்துடும். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தரோடு இருந்து அவர் நம்மோடு பேசுவார், நம்ம அவரோடு பேசுவோம். அதான் ஒரு ஜெப அனுபவம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. தி பிரேயர் லைஃப், ஆண்டவரோடு இருப்பது அப்படிங்கிறது என்னன்னா தி பிரேயர் லைஃப், ஜெப வாழ்க்கை. ஜெப வாழ்க்கை நமக்கு நம்முடைய தன்மையை மாற்றும். கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான். பழையவளெல்லாம் போனோம்னா ஜெபத்தில் இருக்கணும். ஜெபத்தில் 84 வயதான ஒரு விதவை ஸ்திரீ, அவள் உபவாசித்து ஜெபித்து ஆலயத்தை விட்டு பிரியாமல் இருந்த ஆலயத்திலேயே இருந்தாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவ்விதமாக நம்ம ஜெபத்தில் தரித்திருக்கிற மக்களாக இருப்போம் என்று சொன்னால், பரிசுத்த ஆவியானுடைய அந்த அபிஷேகத்தை கர்த்தர் அதிகமாக நமக்கு தருவார். தேவனுடைய தன்மை நமக்கு அதிகமாக உண்டாது. கர்த்தருடைய தன்மையை மாற்றுவார். அன்பில் நம்மை பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமற்றவர்களுமாக மாற்றுவார். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்த. அதைத்தான் எபேசியரில் 1ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனத்தில் படிக்கிறீர்கள். 1:4 படிக்கிறீங்க. தமக்கும்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாக இருப்பதற்கு உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டார். பிரைஸ் தி லார்ட். அப்போ அன்பில் நம்மை பரிசுத்தம் உள்ளவர்களாக அவளை மாறுகிற ஒரு அனுபவம் நமக்கு உண்டாகும். அன்பு நமக்கு, அன்பில் பரிசுத்தம் நமக்கு உண்டாகும்.
அன்பில் பரிசுத்தம் அப்படின்னு சொல்கிறதான சமயத்தில், அதாவது நீங்கள் 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தில் படிக்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதான விஷயம் என்னென்னா, அன்பு என்பது வெறும் ஒரு உணர்ச்சி மட்டுமல்ல, கடவுளின் குணாதிசயங்களை பிரதிபலிக்கும் மற்றும் அவரது விருப்பத்துக்கு இசைவான ஒரு வாழ்க்கை முறை என்று அந்த அதிகாரம் சொல்லுகிறது. லவ் இஸ் நாட் சிம்பிளி an emotion but a way of life that reflects God's character and aligns with his will என்பதுதான் அந்த 13 அந்த அதிகாரம் முழுவதும் சொல்லப்பட்டிருக்கிற அந்த உண்மையாக இருக்கிறது. அந்த நான் ஏற்கனவே சொன்னேன், செல்ஃப்லெஸ் லவ், ஆண்டவருடைய இந்த சுயநலமற்ற அந்த அன்பு நமக்கு வரும்போது நம்ம சுயநலமற்றவர்களாக இருப்போம். ஆமீன் வரலையே? சுயநலமற்றவர்களாக இருப்போம். சுயநலமற்ற வாழ்க்கை என்று சொல்வது என்ன அப்படின்னா, நான் எனக்காகவே வாழ்வது, நான் எனக்காக வாழ்வது, எனக்காகவே வாழ்வது என்று சொல்ல சமயத்தில் எனக்காகவே, என் பிள்ளைகளுக்காகவே வாழ்வது, என் மனைவிக்காகவே வாழ்வது. சில நபர்கள், சில மனைவிமார்கள் அவங்க திருமணம் பண்ணி வரும் பொழுதே தீர்மானம் பண்ணிட்டு தான் வருவாங்க. அவங்களுக்காக வாழ்வதற்காகவே என்ன செய்வாங்கன்னா, பிளான் பண்ணிட்டு அவங்க வந்து புருஷனை தன் கையில் போட்டு மாமியாரை துரத்தி, மாமியார் வீட்டு எல்லாத்தையும் அடித்து துரத்தி, அவளுக்காகவே அங்கே வாழ்வா. அவளுக்காகவே அவள் என்ன விரும்பினாலோ ஒரு வாழ்க்கையை வைத்துக் கொள்வாள். எல்லாம் அவளுக்குரியது, அவளுக்கு என்ன எல்லாம் அனுபவிக்க வேண்டுங்கிற ஒரு அனுபவம், சுயநலமான வாழ்க்கை. ஆனால் சில பெண்கள் அப்படி இல்லை. என் மாமியார், புருஷனுடைய அப்பா இருக்காங்க, அம்மா இருக்காங்க, அவங்கள நான் போய் என்ன செய்யணும், நல்லா கவனிக்கணும். அதே போல் என் பிள்ளைகளுக்காக கூட நான் என்ன செய்யணும், நான் தியாகம் பண்ணணும், நான் சுயநலமாக வாழக்கூடாது. தூக்கத்தை வெறுத்து என்ன செய்யணும், பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை செய்யணும். சில பெண்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா பிள்ளைகளை கவனிக்கிறதே இல்லை, அது பாட்டுக்கு இருக்கும், படித்தாங்களா இல்லை என்ன பார்த்தாங்க, அவங்களே சினிமா பார்த்து அவங்களே என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. அது செல்ஃபிஷ் லவ். அவங்க தங்களையே நேசிக்கிறார்கள், இல்லை பிள்ளைகளுக்காக வாழுகிறார்கள். செல்ஃப்லெஸ் லைஃப், செல்ஃப்லெஸ் லவ், செல்ஃப்லெஸ் லவ் அது நமக்குள்ள வரணும். ஆண்டவருக்காக வாழுகிற வாழ்க்கை, அல்லேலூயா, பிறருக்காக வாழுகிற வாழ்க்கை, கர்த்தருக்காக வாழுகிற வாழ்க்கை. கையில் வைத்து சொல்லுங்க, ஆண்டவரே நான் பிறருக்காக வாழணும், நான் கர்த்தருக்காக நான் வாழணும் அப்பா, உமக்காகத்தானே அப்படின்னு சொல்லி பாடுறார் பாருங்க ஃபாதர். அந்த மாதிரி நம்ம கர்த்தருக்காக நான் வாழுகிறேன் என்று சொல்லி, கர்த்தருக்காக வாழும்போது, பிறருக்காக வாழும்போது நமக்கு சுகபோகம் இருக்காது, பல கஷ்டங்கள் இருக்கும், பல தியாகங்கள் இருக்கும். அதுதான் நம்ம செல்ஃப்லெஸ் லவ், சுயநலமற்ற அந்த அன்பு நமக்குள்ளால வர வேண்டும், வரும். பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அந்த அன்பு என்ன செய்யும், வரும். லவ் டுவர்ட்ஸ் த சர்வன்ட்ஸ் ஆஃப் காட். எபேசியர் 1:15 வாசித்து பாருங்கள். எபேசியர் 1:15 வாசிக்கிற சமயத்தில் அங்கே சொல்லி, ஆனபடினாலே கர்த்தராகிய இயேசுவின் மேல் உங்கள் விசுவாசத்தையும் பரிசுத்தவான் எல்லார் மேலும் உள்ள உங்கள் அன்பையும் குறித்து நான் கேள்விப்பட்டு. பரிசுத்தவான்கள் என்றால் தேவனுடைய ஊழியக்காரங்க. தேவனுடைய ஊழியக்காரர்களை நேசிக்கணும், தேவனுடைய ஊழியக்காரர்கள் மேலே அன்பு செலுத்த வேண்டும். சமயம் இல்லாதனால அவள் எல்லாவற்றுக்குள்ளே நான் போக இன்றைக்கி முடியாது. இன்னும் 2 தலைப்பு மட்டும் சொல்லி இப்பொழுது நம்ம ஜெபிக்க போகிறோம். நீங்கள் வீட்டில் போய் இந்த 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம், அந்த அதிகாரத்தை படித்து பாருங்கள். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அன்பை பற்றி நீங்கள் வாசிக்கும் பொழுது, அன்புக்கு என்ன இல்லை, அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது, பொறாமை இல்லை, அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாய் இராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தை சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். இது இப்படி வாசித்து கடன்ட்டு வாசித்துட்டு போனால் ஒன்றும் புரியாது. இது ஒவ்வொன்றையும் நம்ம தனித்தனியாக நம்ம கவனித்து அதனுடைய அர்த்தத்தை விளங்கி கொள்வோம் என்றால் அதனுடைய சாராம்சத்தை நம்ம புரிந்து கொள்வோம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அந்த அன்பு நமக்குள்ளால் வர, இந்த அன்பின் தன்மை நமக்குள்ள வரணும். அப்படின்னா பிறரிடத்தில் செலுத்துகிற அன்பு, பிறரிடத்தில் செலுத்துகிற அன்பு, சக விசுவாசி இடத்துல செலுத்துகிற அன்பு, அந்த அன்புக்கு பொறாமை இல்லை, சகிக்கும், சாந்தம், அதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே பிரியமானவர்களே, 3 காரியங்கள் தான் இன்றைக்கி நம்ம பார்த்தோம் இல்லையா?
இந்த 3 காரியத்தோடு நான் இன்றைக்கு நிறுத்தி விடுகிறேன். இந்த 1, 2 அந்த அதிகாரங்களில் மொத்தம் 12 விஷயங்கள் உண்டு. ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதம் என்று சொல்லியிருக்கிறதே 12 ஆசீர்வாதங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு ஹோம்ஒர்க்காக கொடுக்குறேன். 3 போக மீதி எத்தனை? 9 கண்டுபிடிக்கணும். நீங்கள் 9 நீங்கள் என்ன செய்யணும்? கண்டுபிடிக்கணும். வசனத்தை நம்ம எடுத்து பேசுகிறதுக்கு நேரம் பத்தாது. அப்படி வசனங்களை நம்ம நல்லா படிக்கணும். வசனத்தை படிச்சற்பாடு அந்த பரிசுத்த ஆவியின் பலன் நமக்கு வர வேணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? அது நான் ஜஸ்ட் உங்களுக்கு வாசிட்டு விட்டுறேன். அதாவது எபேசியர் 1:8 சொல்லியிருக்கிறது, அந்த கிருபையை அவர் சகல ஞானத்தோடும் புத்தியோடும் எங்களிடத்தில் பெருக பண்ணினார். அப்போ சகல ஞானம், சகல புத்தி, நுண்ணறிவு இதெல்லாத்தையும் கத்து தருவார். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? அடுத்தது பாருங்க, எபேசியர் 1:9 சொல்லியிருக்கிறது, காலங்கள் நிறைவேறும் போது விளங்கும் நியாயத்தின்படி பரலோகத்தில் இருக்கிறவைகளும் பூலோகத்தில் இருக்கிறவைகளும் ஆகிய சகலமும் கிறிஸ்துவுக்குள்ளே கூட்டப்பட வேண்டும் என்று. பரலோகத்திலையும் பூலோகத்திலையும் எல்லாத்தையும் ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா ஒரு நாளில் நம்ம கூட்ட போறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதான் பரலோகத்துக்கு கொண்டு போக போறான்னு அர்த்தம். சத்தமாக கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? பரலோகத்தில் உள்ளவைகளையும் பூலோகத்தில் உள்ளவைகளையும் ஒன்றாக, அதாவது இணைக்கப் போகிறார் அப்படின்னு சொல்கிற சமயத்தில் பரலோகத்தில் இருக்கிற தூதர்கள் மத்தியில் நம்மை அங்கே கொண்டு போய் சேர்க்கிற சமயத்தில் அவர்கள் நமக்கு உதவி செய்வார்கள். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு நாள் கர்த்தர் பரலோகத்துக்கு நம்ம கொண்டு போக போகிறார். சத்தமாக கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். எபேசியர் 1:12 வாசித்து பாருங்க. தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின்படியே நாங்கள் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரம் ஆகிறோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நம்மளை கர்த்தர் அவருடைய சுதந்திரமாக மாற்றுகிறார். எபேசியர் 1:13-14 வசனத்தை வாசித்து பாருங்க. எபேசியர், நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆனபோது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். ஆவியினால முத்திரை போடப்பட்டீர்கள். பரிசுத்த ஆவியால முத்திரை போடப்பட்டது. அது ஒரு ஆவிக்குரிய உன்னதமான ஆசீர்வாதம். கரங்களை சீத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? சொல்லி முடிக்க போறேன். 1:20-23 வரையில் வாசிக்க வேண்டாம். அதாவது இயேசுவின் நாமம். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினால் அநேக ஆசீர்வாதங்களை நம்ம கிளைம் பண்ண முடியும். தி நேம் ஆஃப் ஜீசஸ். இயேசுவின் நாமம் நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு பெரிய அதிகாரம். அடுத்தது எபேசியர் 2:1-5 வசனங்களை வாசிக்கும் பொழுது, அக்கிரமங்களை பாவங்களில் இருந்து நம்மை அவர் உயிர்ப்பித்தார் என்று சொல்லப்பட்டு கர்த்தர் நம்ம உயிரோடு எழுப்பினார். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? எபேசியர் 1:1-7 வரையில் வசனங்கள் வாசிக்கும் பொழுது, அவரோடு கூட நம்ம உன்னதங்களே உட்காரும்படி வைத்து சீட்டட் வைத்து கிரைஸ்ட். அது உன்னதமான ஆவிக்குரிய அந்த ஆசீர்வாதங்களில் 10வது ஆசீர்வாதம். 11வது ஆசீர்வாதத்தை நீங்கள் படிக்கிற சமயத்தில் அடுத்ததாக அங்கே 2:10 சொல்லப்பட்ட நற்கிரிகளை செய்யக்கூடிய தன்மை உள்ளவர்களாக கர்த்தர் நம்மை ஆக்கி இருக்கிறார். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்தும். நற்கிரிகளை செய்யக்கூடிய தன்மை உள்ளவர்களாக கர்த்தர் நம்மை ஆக்கி இருக்கிறார். 12வது எபேசியர் 2:13 மற்றும் 18, 19 மற்றும் அதிலிருந்து 22 வரையிலும் மற்றும் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் இதெல்லாம் வாசித்து பார்க்குற சமயத்தில் கிறிஸ்துவோடும் அவர் பிள்ளைகளோடும் பாகுபாடின்றி நெருக்கமான உறவு கொண்டு வாழும் ஒரு சிலாக்கிய ஃபெல்லோஷிப் பரிசுத்தவான்களுடைய ஒரு ஐக்கியத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறாரே. ஒரு பெரிய உறவு, ஒரு பெரிய குடும்பத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறாரே. அது பெரிய உன்னதத்தின் ஆசீர்வாதம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எல்லாரும் எழுப்பியிருப்போம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. க்ளோரி டு காட். நமக்கு நன்றி. எல்லா தேவ சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணி கேட்போம். ஆண்டவரே, இந்த வசனத்தின்படியாக கர்த்தாவே, ஒரு முதல் அனுபவத்தை குறித்து இன்றைக்கு நான் கற்றுக்கொண்டேன். உட்கார எனக்கு கற்றுத்தாங்கப்பா, உட்கார எனக்கு கற்றுத்தாங்க ஆண்டவரே. கிறிஸ்துவுக்குள் நான் உட்காரணும், எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி தேவ சமூகத்தில் கரங்களை வைத்து கேளுங்க. ஆண்டவரே, நான் உமக்குள்ள நான் உட்கார்ந்து அமர்ந்திருந்து நிலைத்திருந்து ஆண்டவரே, நான் அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி எல்லாரும் கேட்போம். ஆவிக்குரிய ஜீவியத்திலே, பரிசுத்த ஜீவியத்திலே முதல் அனுபவம் உட்காருகிற அனுபவம். பிரைஸ் தி லார்ட்.
அது மாத்திரம் கடைசியாக நீங்க ஓடுகிற அனுபவம். இவளை விட்டு நீ ஓடு, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, இலக்கை நோக்கி ஓடு. அது மாத்திரமல்ல, கடைசியாய் பறந்து போகிற அனுபவம். கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஆவிக்குரிய ஜீவியத்தில் உங்கள் பிரயாணத்தில் நீங்கள் உட்கார வேண்டிய சமயத்தில் உட்கார வேண்டும், நடக்க வேண்டிய சமயத்தில் நடக்க வேண்டும், நிற்க வேண்டிய சமயத்தில் நிற்க வேண்டும், ஓட வேண்டிய சமயத்தில் ஓட வேண்டும், பறக்க வேண்டிய சமயத்தில் பறக்க வேண்டும். அப்பொழுதுதான் பரிசுத்த ஜீவியத்தை நீங்கள் பூரணப்படுத்த முடியும். ஓ ஹல்லேலூயா. தகப்பனே, விதமாய் பரிசுத்தத்தில் நாங்கள் பூரணம் அடைந்து உம்மால் பயன்படுத்தப்பட வேண்டும். கைகளை வைத்து கேள்வி, என்ன பயன்படுத்துங்க ஆண்டவரே, என்ன கனமுள்ள ஒரு பாத்திரமாய் பயன்படுத்துவீராக. என்னை அர்ப்பணிக்கிறேன் தகப்பனை, இப்பொழுது எங்களை அர்ப்பணிக்கிறோம். நீர் ஏற்றுக்கொண்டு ஆசீர்வதிங்க, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பாடலை பாடுகிற சமயத்தில் நம்மையும் ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இயேசுவை பாடிடுவே, என் உள்ளம் நன்றியால் பொங்க. இயேசுவை பாடிடுவே, வசந்த வாழ்வை மதுரமாய் மாற்றும். இயேசுவை பாடிடுவே, காரியம் மாறுதலாய் முடிந்தாலும், வீணம் என் வாழ்வில் வந்தாலும், போற்றிடுவேன், துதித்திடுவேன், உயர்த்திடுவேன் இயேசுவை. போற்றிடுவேன், துதித்திடுவேன், உயர்த்திடுவேன் இயேசுவை. போற்றிடுவேன், துதித்திடுவேன், உயர்த்திடுவேன் இயேசுவை. என் உள்ளம் நன்றியால் பொங்க. இயேசுவை பாடிடுவே, கசந்த வாழ்வை மதுரமாய் மாற்றும். இயேசுவை பாடிடுவே, என் உள்ளம் நன்றியால் பொங்க. இயேசுவை பாடிடுவே, வசந்த வாழ்வை மதுரமாய் மாற்றும். இயேசுவை பாடிடுவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்யமும் சமாதானம் பாதுகாவலும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களும் கூட இன்றும் இன்றைக்கு நிலைத்திருப்பதாக. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.